பைபிள் சவாலின் 129வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 2 நாளாகமம் 22 முதல் 24 அத்தியாயங்கள் அழிவுக்கும் மீளுருவாக்கத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை காட்டுகிறது. அதலியா அழிவை ஏற்படுத்தினாலும் தேவன் யோவாஷை பாதுகாத்து ஆலயத்தையும் ஆராதனையையும் மீண்டும் நிலைநிறுத்துகிறார். யோயாதாவின் வழிநடத்தலில் மக்கள் தேவனிடம் திரும்புகிறார்கள். ஆனால் பின்னர் யோவாஷ் விலகுகிறார். இது வழிநடத்தல் இல்லாமல் மனம் எவ்வளவு எளிதில் மாறுகிறது என்பதை காட்டுகிறது. தேவனில் நிலைத்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது. இன்று உறுதியான விசுவாசத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 129 of the Bible Challenge. Today's reading from 2 Chronicles 22 to 24 shows a powerful contrast between corruption and restoration. We see how Athali brings destruction, but God preserves a remnant through Joash, who is raised to restore the temple in true worship. Under the guidance of Jehoiada, the people turn back to God. Yet later, Joash turns away, reminding us how easily hearts can drift without strong spiritual guidance. This teaches us the importance of remaining rooted in God consistently. Let us begin today with a heart that stays faithful and grounded in Him. 2 நாளாகமம் அதிகாரம் 22. 2 Chronicles chapter 22. வசனம் 1. எருசலேமின் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். அரபியரோடே கூட வந்து பாளையம் இறங்கின தண்டிலிருந்தவர்கள் மூத்த குமாரரையெல்லாம் கொன்று போட்டார்கள். இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான். Verse 1. And the inhabitants of Jerusalem made Ahaziah his youngest son king in his stead. For the band of men that came with the Arabians to the camp had slain all the eldest, so Ahaziah the son of Jehoram king of Judah reigned. வசனம் 2. அகசியா ராஜாவாகிறபோது 22 வயதாயிருந்து ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். Verse 2. 42 years old was Ahaziah when he began to reign, and he reigned 1 year in Jerusalem. His mother's name also was Athali the daughter of Omri. வசனம் 3. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். Verse 3. He also walked in the ways of the house of Ahab, for his mother was his counselor to do wickedly. வசனம் 4. அவன் ஆகாபின் குடும்பத்தாரைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராயிருந்தார்கள். Verse 4. Wherefore he did evil in the sight of the Lord like the house of Ahab, for they were his counselors after the death of his father to his destruction. வசனம் 5. அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாபின் குமாரனோடே கூட கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான். அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். Verse 5. He walked also after their counsel, and went with Jehoram the son of Ahab king of Israel to war against Hazael king of Syria at Ramoth Gilead, and the Syrians smote Joram. வசனம் 6. அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை யெஸ்ரயேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான். அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாயிருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா யெஸ்ரயேலிலிருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். Verse 6. And he returned to be healed in Jezreel because of the wounds which were given him at Ramah, when he fought with Hazael king of Syria.
And Azariah the son of Jehoram king of Judah went down to see Jehoram the son of Ahab at Jezreel, because he was sick. வசனம் 7. அகசியா யோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது யோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய யெகூவுக்கு நேராக வெளியே போனான். Verse 7. And the destruction of Ahaziah was of God by coming to Joram. For when he was come, he went out with Jehoram against Jehu the son of Nimshi, whom the Lord had anointed to cut off the house of Ahab. வசனம் 8. யெகூ ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரரையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான். Verse 8. And it came to pass that when Jehu was executing judgment upon the house of Ahab, and found the princes of Judah, and the sons of the brethren of Ahaziah, that ministered to Ahaziah, he slew them. வசனம் 9. பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளித்துக் கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து யெகூவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுகிறதற்கு பெலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமற் போயிற்று. Verse 9. And he sought Ahaziah, and they caught him, for he was hid in Samaria, and brought him to Jehu. And when they had slain him, they buried him, because, said they, he is the son of Jehoshaphat, who sought the Lord with all his heart. So the house of Ahaziah had no power to keep still the kingdom. வசனம் 10. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். Verse 10. But when Athaliah the mother of Ahaziah saw that her son was dead, she arose and destroyed all the seed royal of the house of Judah. வசனம் 11. ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள். Verse 11. But Jehoshabeth, the daughter of the king, took Joash the son of Ahaziah, and stole him from among the king's sons that were slain, and put him and his nurse in a bedchamber. So Jehoshabeth, the daughter of King Jehoram, the wife of Jehoiada the priest, for she was the sister of Ahaziah, hid him from Athaliah, so that she slew him not. வசனம் 12. இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். Verse 12. And he was with them hid in the house of God 6 years. And Athaliah reigned over the land. 2 நாளாகமம் அதிகாரம் 23. 2 Chronicles chapter 23. வசனம் 1. 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய எரோகாமின் குமாரன் அசரியாவையும் யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும் ஓபேதின் குமாரன் அசரியாவையும் ஆதாயாவின் குமாரன் மாசியாவையும் சிக்ரியின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். Verse 1. And in the 7th year Jehoiada strengthened himself, and took the captains of hundreds, Azariah the son of Jeroham, and Ishmael the son of Jehohanan, and Azariah the son of Obed, and Maaseiah the son of Adaiah, and Elishaphat the son of Zichri,
into covenant with him. வசனம் 2. அவர்கள் யூதாவிலே சுற்றித் திரிந்து யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தலைவரையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். Verse 2. And they went about in Judah, and gathered the Levites out of all the cities of Judah, and the chief of the fathers of Israel, and they came to Jerusalem. வசனம் 3. அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடே உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். Verse 3. And all the congregation made a covenant with the king in the house of God. And he said unto them, Behold, the king's son shall reign, as the Lord hath said of the sons of David. வசனம் 4. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்களில் 1/3 ஒலிமுகவாசல்களையும். Verse 4. This is the thing that ye shall do. A third part of you entering on the Sabbath, of the priests and of the Levites, shall be porters of the doors. வசனம் 5. 1/3 ராஜாவின் அரமனையையும் 1/3 அஸ்திபார வாசலையும் காக்கவும், ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களில் இருக்கவும் வேண்டும். Verse 5. And a third part shall be at the king's house, and a third part at the gate of the foundation, and all the people shall be in the courts of the house of the Lord. வசனம் 6. ஆசாரியரும் லேவியரில் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம். அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. Verse 6. But let none come into the house of the Lord, save the priests, and they that minister of the Levites. They shall go in, for they are holy, but all the people shall keep the watch of the Lord. வசனம் 7. லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்துக்குட்படுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். ராஜா உட்பிரவேசிக்கிற போதும் வெளியே புறப்படுகிற போதும் நீங்கள் அவரோடே இருங்கள் என்றான். Verse 7. And the Levites shall compass the king round about, every man with his weapons in his hand. And whosoever else cometh into the house, he shall be put to death. But be ye with the king when he cometh in, and when he goeth out. வசனம் 8. ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் யூதா கோத்திரத்தார் அனைவரும் செய்து அவரவர் அவ்வாரத்து முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம்தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள். வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாகிய யோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை. Verse 8. So the Levites and all Judah did according to all things that Jehoiada the priest had commanded, and took every man his men that were to come in on the Sabbath, with them that were to go out on the Sabbath, for Jehoiada the priest dismissed not the courses. வசனம் 9. தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் ஆசாரியனாகிய யோய்தா 100 பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்து. Verse 9. Moreover Jehoiada the priest delivered to the captains of 100 spears, and bucklers, and shields, that had been King David's, which were in the house of God. வசனம் 10. அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கும் ஆலயத்திற்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க ஜனங்களையெல்லாம் நிறுத்தினான். Verse 10. And he set all the people, every man having his weapon in his hand,
from the right side of the temple to the left side of the temple, along by the altar and the temple, by the king round about. வசனம் 11. பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். Verse 11. Then they brought out the king's son, and put upon him the crown, and gave him the testimony, and made him king. And Jehoiada and his sons anointed him, and said, God save the king. வசனம் 12. ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து. Verse 12. Now when Athaliah heard the noise of the people running and praising the king, she came to the people into the house of the Lord. வசனம் 13. இதோ நடையிலுள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காளம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காளங்கள் ஊதுகிறதையும் கீதவாத்தியங்களை பிடித்துக்கொண்டு பாடகரும் சங்கீதத் தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். Verse 13. And she looked, and, behold, the king stood at his pillar at the entering in, and the princes and the trumpets by the king, and all the people of the land rejoiced, and sounded with trumpets, also the singers with instruments of music, and such as taught to sing praise. Then Athaliah rent her clothes, and said, Treason, treason. வசனம் 14. ஆசாரியனாகிய யோய்தா இராணுவத் தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி, இவளை வரிசைக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டிப் போடுங்கள் என்றான். கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடாதேயுங்கள் என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். Verse 14. Then Jehoiada the priest brought out the captains of hundreds that were set over the host, and said unto them, Have her forth of the ranges, and whoso followeth her, let him be slain with the sword. For the priest said, Slay her not in the house of the Lord. வசனம் 15. அவர்கள் அவளுக்கு இடமுண்டாக்கினபோது அவள் ராஜாவின் அரமனையிலிருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடமட்டும் போனாள். அங்கே அவளை கொன்று போட்டார்கள். Verse 15. So they laid hands on her, and when she was come to the entering of the horse gate by the king's house, they slew her there. வசனம் 16. அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். Verse 16. And Jehoiada made a covenant between him, and between all the people, and between the king, that they should be the Lord's people. வசனம் 17. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து அதின் பலிபீடங்களையும் அதின் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூசாசாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். Verse 17. Then all the people went to the house of Baal, and brake it down, and brake his altars and his images in pieces, and slew Mattan the priest of Baal before the altars. வசனம் 18. தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகனபலிகளை மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களின் கையில் ஒப்புவித்து. Verse 18. Also Jehoiada appointed the officers of the house of the Lord by the hand of the priests the Levites, whom David had distributed in the house of the Lord, to offer the burnt offerings of the Lord, as
It is written in the law of Moses, with rejoicing and with singing, as it was ordained by David. வசனம் 19. யாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசியாதபடிக்கு அதின் வாசல்களுக்கு காவலாளரை நிறுத்தினான். Verse 19. And he set the porters at the gates of the house of the Lord, that none which was unclean in anything should enter in. வசனம் 20. 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜ அரமனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். Verse 20. And he took the captains of hundreds, and the nobles, and the governors of the people, and all the people of the land, and brought down the king from the house of the Lord. And they came through the high gate into the king's house, and set the king upon the throne of the kingdom. வசனம் 21. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. Verse 21. And all the people of the land rejoiced, and the city was quiet, after that they had slain Athaliah with the sword. 2 நாளாகமம் அதிகாரம் 24. 2 Chronicles chapter 24. வசனம் 1. யோவாஸ் ராஜாவாகிறபோது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்செபா பட்டணத்தாளான அவன் தாயின் பேர் சிபியாள். Verse 1. Joash was 7 years old when he began to reign, and he reigned 40 years in Jerusalem. His mother's name also was Zibiah of Beersheba. வசனம் 2. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். Verse 2. And Joash did that which was right in the sight of the Lord all the days of Jehoiada the priest. வசனம் 3. அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அவர்களால் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். Verse 3. And Jehoiada took for him 2 wives, and he begat sons and daughters. வசனம் 4. அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பங்கொண்டான். Verse 4. And it came to pass after this, that Joash was minded to repair the house of the Lord. வசனம் 5. அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷாவருஷம் பழுதுபார்க்கிறதற்கு இஸ்ரவேலெங்கும் பணம் சேகரியுங்கள், இந்த காரியத்தை தாமதமில்லாமல் செய்யுங்கள் என்றான். ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். Verse 5. And he gathered together the priests and the Levites, and said to them, Go out unto the cities of Judah, and gather of all Israel money to repair the house of your God from year to year, and see that ye hasten the matter. Howbeit the Levites hastened it not. வசனம் 6. அப்பொழுது ராஜா யோய்தா என்னும் தலைவனை அழைப்பித்து சாட்சியின் வாசஸ்தலத்துக்கு கொடுக்க கர்த்தரின் தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வரியை யூதாவினிடத்திலும் எருசலேமியரிடத்திலும் இஸ்ரவேல் சபையாரிடத்திலும் வாங்கி வருகிறதற்கு லேவியரை நீர் விசாரியாமற் போனதென்ன? Verse 6. And the king called for Jehoiada the chief, and said unto him, Why hast thou not required of the Levites to bring in out of Judah and out of Jerusalem a collection, according to the commandment of Moses the servant of the Lord, and of the congregation of Israel, for the tabernacle of witness? வசனம் 7. அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகால்களுக்காகச் செலவு பண்ணி போட்டார்களே என்றான். Verse 7. For the sons of Athaliah
That wicked woman had broken up the house of God, and also all the dedicated things of the house of the Lord did they bestow upon Baalim. வசனம் 8. அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்து. Verse 8. And at the king's commandment they made a chest, and set it without at the gate of the house of the Lord. வசனம் 9. கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்ட வரியை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றுவித்தார்கள். Verse 9. And they made a proclamation through Judah and Jerusalem, to bring in to the Lord the collection, that Moses the servant of God laid upon Israel in the wilderness. வசனம் 10. அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள். Verse 10. And all the princes and all the people rejoiced, and brought in, and cast into the chest, until they had made an end. வசனம் 11. வெகுப்பணம் உண்டென்று கண்டு லேவியர் கையால் அந்த பெட்டி ராஜாவின் விசாரிப்புக்காரர் அண்டையிலே கொண்டுவரப்படும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனுடைய விசாரிப்புக்காரனும் வந்து பெட்டியிலிருக்கிறதை கொட்டி எடுத்து அதை திரும்ப அதின் ஸ்தானத்திலே வைப்பார்கள். இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள். Verse 11. Now it came to pass that at what time the chest was brought unto the king's office by the hand of the Levites, and when they saw that there was much money, the king's scribe and the high priest's officer came and emptied the chest, and took it, and carried it to his place again. Thus they did day by day, and gathered money in abundance. வசனம் 12. அதை ராஜாவும் யோய்தாவும் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும் ஊழியக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி கல்தச்சரையும் தச்சரையும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கொற்றரையும் கண்ணாரையும் கூலிக்கு அமர்த்தி கொண்டார்கள். Verse 12. And the king and Jehoiada gave it to such as did the work of the service of the house of the Lord, and hired masons and carpenters to repair the house of the Lord, and also such as wrought iron and brass to mend the house of the Lord. வசனம் 13. அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதின் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். Verse 13. So the workmen wrought, and the work was perfected by them, and they set the house of God in his state, and strengthened it. வசனம் 14. அதை முடித்து தீர்ந்த பின்பு மீந்த பணத்தை ராஜாவுக்கும் யோய்தாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அதனாலே கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படும் பணிமுட்டுகளையும் ஆராதனை பலி முதலியவைகளுக்கு வேண்டிய பணிமுட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளிப்பாத்திரங்களையும் பண்ணுவித்தான். யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகனபலிகளை செலுத்தி வந்தார்கள். Verse 14. And when they had finished it, they brought the rest of the money before the king and Jehoiada, whereof were made vessels for the house of the Lord, even vessels to minister, and to offer, withal, and spoons, and vessels of gold and silver. And they offered burnt offerings in the house of the Lord continually all the days of Jehoiada. வசனம் 15. யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர்வயதில் மரித்தான். அவன் மரணமடைகிறபோது 130 வயதாயிருந்தான். Verse 15. But Jehoiada waxed old, and was full of days when he died, and 130 years old was he when he died. வசனம் 16. அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்களண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். Verse 16.
And they buried him in the city of David among the kings. Because he had done good in Israel, both toward God and toward his house. வசனம் 17. யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். Verse 17. Now after the death of Jehoiada came the princes of Judah, and made obeisance to the king. Then the king hearkened unto them. வசனம் 18. அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் மூண்டது. Verse 18. And they left the house of the Lord God of their fathers, and served groves and idols. And wrath came upon Judah and Jerusalem for this their trespass. வசனம் 19. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடச்சாட்சியாக கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. Verse 19. Yet he sent prophets to them, to bring them again unto the Lord. And they testified against them, but they would not give ear. வசனம் 20. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். Verse 20. And the Spirit of God came upon Zechariah the son of Jehoiada the priest, which stood above the people, and said unto them, Thus saith God, Why transgress ye the commandments of the Lord, that ye cannot prosper? Because ye have forsaken the Lord, he hath also forsaken you. வசனம் 21. அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிராகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். Verse 21. And they conspired against him, and stoned him with stones at the commandment of the king in the court of the house of the Lord. வசனம் 22. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும் போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். Verse 22. Thus Joash the king remembered not the kindness which Jehoiada his father had done to him, but slew his son. And when he died, he said, The Lord look upon it, and require it. வசனம் 23. மறுவருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்ட அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். Verse 23. And it came to pass at the end of the year, that the host of Syria came up against him, and they came to Judah and Jerusalem, and destroyed all the princes of the people from among the people, and sent all the spoil of them unto the king of Damascus. வசனம் 24. சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். Verse 24. For the army of the Syrians came with a small company of men, and the Lord delivered a very great host into their hand, because they had forsaken the Lord God of their fathers. So they executed judgment against Joash. வசனம் 25. அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டுப்போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்தப்பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி
அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்துப்போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. Verse 25. And when they were departed from him, for they left him in great diseases, his own servants conspired against him for the blood of the sons of Jehoiada the priest, and slew him on his bed. And he died, and they buried him in the city of David. But they buried him not in the sepulchres of the kings. வசனம் 26. அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினவர்கள் அம்மோனிய ஸ்திரீயான சீமாத்தின் குமாரனாகிய சாபாத்தும், மோவாப் ஸ்திரீயான சிம்ரித்தின் குமாரனாகிய யோசபாத்துமே. Verse 26. And these are they that conspired against him, Zabad the son of Shimith an Ammonites, and Jehozabad the son of Shimrith a Moabites. வசனம் 27. அவன் குமாரரை பற்றியும் அவன் மேல் சுமந்த பெரிய பாரத்தை பற்றியும் தேவனுடைய ஆலயத்தை அவன் பலப்படுத்தினதை பற்றியும் ராஜாக்களின் புஸ்தகமான சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 27. Now, concerning his sons, and the greatness of the burdens laid upon him, and the repairing of the house of God, behold, they are written in the story of the book of the kings. And Amaziah his son reigned in his stead. பைபிள் சவாலின் 129வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடன் நடக்கும் வாழ்க்கையில் வழிநடத்தலும் நிலைத்தன்மையும் முக்கியமானவை என்பதை கற்றோம். நல்ல ஆரம்பம் மட்டும் போதாது, தொடர்ந்து விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை நிலைத்திருக்க அழைக்கிறார். நாம் அவருடன் இணைந்திருந்து அறிவுள்ள வழிநடத்தலை நாடுவோம். ஒவ்வொரு நாளும் நமது உறுதியை புதுப்பிக்க ஒரு வாய்ப்பு. இன்று தேவனில் நிலைத்திருக்க நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 129 of our Bible challenge is complete. Today we learned that spiritual guidance and consistency are essential in our walk with God. A strong start must be followed by a faithful continuation. God calls us to remain steady and not drift away over time. Let us stay connected to Him and seek wise guidance in our journey. Each day is a chance to renew our commitment. What will you do today to stay grounded in God? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.